நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு உங்கள இப்படி பண்றாங்களே மல்லியம்மா, நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து எதையுமே பண்ண மாட்டீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல வெண்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அவசியம் இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து அட்மின் பொசிஷன்ல வந்து கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் உண்மையிலேயே என்ன பொண்டாட்டியா ஏத்துட்டு இருந்தாரு அப்படின்னா, அது பிரச்சனை கிடையாது. நான் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே சமாளிக்கலாம். ஆனா நானே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு என்ன விரட்ட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட ராஜ்யம் வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு பக்கம் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயுமே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல இருந்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அதாவது நார்மலா இருந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே எல்லா விஷயத்திலயும் கோவத்திலயும், வேகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. ஏன்னா, இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபம் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு, "நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு பொண்டாட்டியே கிடையாது. இந்த ஒரு நல்ல நாள்லயே உன்ன அறுத்து விடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லியோட கழுத்துல இருக்க தாலிய வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு பிச்சு எறியறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா, தாலி அப்டின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மாரி ஒரு நிகழ்ச்சியில இருக்கும்போது, இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, அத புடுங்கறதுக்கு நெனைக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தவறான விஷயம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்றாரு. எல்லாமே ஓகே தான். பட் அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்டின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட தாலிய காப்பாத்துறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் செய்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரூடா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு, அந்த பொங்க பானைய வைக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது, இல்ல நான் தான் அந்த பொங்க பானைய வைப்பேன். அட டேய் வீட்ல யாரு வச்சா என்ன? பொங்க பானை வச்சா பொங்காதா என்ன? அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுலயும் ஒவ்வொரு பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே பல பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு தன்னோட தம்பிகிட்ட, விஜயான தம்பிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மாரி தான் விஷயம். அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி, கண்டிப்பா இது இவ வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப குத்து விளக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லா தப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜேஸ்வரி செஞ்சுட்டு இருக்கா. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மனச மாத்தணும் அப்படின்றதுக்காகவும் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது, நம்ம மல்லியும் கொஞ்ச நேரம் சைலன்ட்டா தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தான் வந்து இந்த பொங்க பானைய வைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவ்ளோ பெரிய சண்டை வருது. அதுவும் நம்ம மல்லி இருந்துட்டு, "இங்க பார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைசென்ஸ். இந்த வீட்டுக்கும், விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்டல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம்" அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துட்டு தாலி எடுத்து காட்டிட்டு இருக்கும்போது, "ஓ! அப்போ இந்த தாலி இருக்கிறதுனால தான் நீ வேலியோட வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இல்ல அப்படின்னா நீ இந்த வீட்ட விட்டு போயிடலாம்ல. இந்த தாலி தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா, இந்த தாலிய இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எறியுறேன்" அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லியோட கழுத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த தாலிய புடுங்க பார்க்குறாங்க. ஆனா அதே சமயம் ஏற்கனவே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. இதுல அந்த தாலிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி பிரிக்கிறதுக்கு அதாவது பிக்கிறதுக்கு போம்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மாஸ் காட்டி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தாலியையும், மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.